ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே பொருள் மாம்பழத்தையும் பாலையும் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டான குல்ஃபி வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சிருக்கேன். கடாயில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி கலக்காத பால் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க பால் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு பால் கொதிச்சிருச்சுன்னா அடுப்போட ஃப்ளேம் லோக்கு மாற்றிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாலை நம்ம 1/3க்கு ரெடியூஸ் பண்ண போகிறோம். இந்த பாலை ரெடியூஸ் பண்ணும் போது நீங்கள் கைவிடாமல் ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா பால் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தீஞ்சு போயிடும். ஸோ மறக்காமல் இந்த பாலை ரெடியூஸ் பண்ணும் போது ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் 1/3 ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்புடு நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் 1/3 வந்ததுமே நீங்கள் கேஸை டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சின பாலை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பால் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மாம்பழத்தை ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் 4 மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வகையான மாம்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மெயின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மாம்பழம் நல்லா இனிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம குல்ஃபி பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் 4 மாம்பழம் எடுத்திருக்கேங்க. மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அது மேல் டாப்பை நம்ம கட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன கத்தி எடுத்துக்கோங்க. அது இந்த மாங்கோட்டையை சுற்றி இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாங்கோட்டையை சுற்றி நீங்கள் கட் பண்ணும் போது கத்தி மாங்கோட்டைக்கு எவ்வளோ பக்கத்தில் வச்சு கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்தில் 1 இல்லை 2 மாம்பழத்தை நீங்கள் வெட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாங்கோட்டையை நம்ம மாம்பழத்துலேருந்து தனியாக எடுத்தாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாங்கோட்டையை சுற்றி இருக்கிற இந்த மேங்கோட பல்ப்பை நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ கட் பண்ணி எடுத்த இந்த பல்ப்பை திருப்பி நான் இந்த மாம்பழத்துக்குள்ளே போட்டுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆற வச்சிருந்தோம் இல்லையா பால், அதை இந்த மேங்கோக்குள்ளே நம்ம ஃபில் பண்ண வேண்டியதாங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோக்குள்ளே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாலை ஊற்றியாச்சுங்க. அடுத்ததான் நம்ம வெட்டி வச்சிருந்தோம் இல்லையா இந்த மேங்கோட டாப்பு, அதை வச்சு மூடிட்டு இப்போ இந்த மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் ஒரு நைட்டு ஃபுல்லாக வைங்க. நீங்கள் இந்த மாம்பழத்தை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீசரில் வைக்கும்போது இந்த மாதிரி தாங்க இருக்கும், சூப்பராக ரெடியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம குல்ஃபி ரெடி. இப்போது இந்த மாம்பழத்தோட மேல் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பீலர் எடுத்துக்கோங்க. இந்த மாம்பழத்தோட தோலை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பீல் பண்ணி எடுத்துருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழத்தை கம்ப்ளீட்டாக பீல் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பீசஸ் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். ரொம்பவே டேஸ்டான ஒரு குல்ஃபி பார்த்தீங்கன்னா ரெடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி, ரொம்பவே ஹெல்த்தியான வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை இன்னொரு ரெசிபி நான் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.